அறிவியலும் ஆன்மீகமும். அறிவியல் ஆன்மீகம் இல்லாமல் போய்விட்டால் ட்ரை ஆயிடும். Science will become handicapped and dry if it doesn't believe in spirituality. முக்கியமானவர்கள் கணிதத்தில் தேர்ச்சி பெற்ற ஸ்ரீனிவாச ராமானுஜம் தமிழகம் கொடுத்த ஒரு பெரிய மகான். நாமகிரி தாயாரை நம்பிண்டு தான் இருந்தார். லூயி பாஸ்டர், பாஸ்டரைசேஷன் படிக்கிறோம், அவர் இறைப்பொருளை நம்பிக்கொண்டிருந்தார். சரகர், சுஷ்ருதர், ஆரியபட்டர், ஹேமச்சந்திரா, இப்பேற்பட்ட பாரத தேசம் கொடுத்த சயின்டிஸ்ட் அண்ட் மேத்தமெட்டிஷியன்ஸ் இறைப்பொருளை நம்பிட்டு இருந்தார். முழு ஞானம் ஒரு துறையில் வந்துவிட்டால் பகவத் தியானம் தானாக வரும். அரை குறையாக இருந்தால் அப்போதான் நான் படிக்க படிக்க எனக்கு பகவான் மீது நம்பிக்கை இல்லைன்னு தோணும். முழு ஞானம் வந்துடுத்துனா பக்தி வந்துடும். ஒண்ணுமே தெரியாமல் இருந்தாலும் பக்தி வரும். இந்த நட்ட நடுவில் மாட்டின்னு இருக்கோம் பாருங்க, அப்பதான் கொஞ்சம் குழப்பம் வந்துடும். அதனால belief or being spiritual is the biggest qualification for a scientist and the biggest qualification of a philosopher. சித்தாந்தவாதிக்கு சயின்ஸ்ல நம்பிக்கை இருக்கிறது. அதனால இது ரெண்டுமே அழகாக எடுத்து செல்லலாம், அழகாக பயணிக்கலாம். அதற்கு ஒரு நேர் திருஷ்டாந்தம் பாரதம். நம் பாரத தேசத்தில் பிறந்த அத்துணை மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் சாஸ்திரத்தை நம்பியவா.